ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பல மில்லியன் ஆண்டு கால ஒரு பிரம்மாண்டமான கதை தான் இது. இதை 2 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்லிடுறேன். கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவோம், த ஸ்டோரி ஆஃப் பிளாக் கோல்டு. இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற பெட்ரோலும் டீசலும் ஒரு காலத்தில் கடலில் வாழ்ந்த குட்டி குட்டி உயிரினங்கள் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலில் வாழ்ந்த பாசிகளும் நுண்ணுயிரிகளும் இறந்து கடலோடைய அடிப்பகுதியில் படிஞ்சு போச்சு. காலப்போக்கில் இந்த இறந்த உயிரினங்களின் மீது டன் கணக்கில் மணலும் சேரும் வந்து மூடிடுச்சு. ஆக்சிஜன் இல்லாத அந்த இடத்துல ஒரு வேதியியல் மாற்றம் தொடங்க ஆரம்பிச்சுது. இங்கே தான் பூமியோடைய மேஜிக்கே நடக்குது. ஒரு ப்ரெஷர் குக்கர் போல் பூமி அந்த படிமங்களை அதிக வெப்பத்திலும் அழுத்தத்திலையும் வச்சு சமைக்குது. இந்த செயல்முறைக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன. அதிக வெப்பத்தால் அந்த உயிரினங்களுடைய உடல்கள் சிதைந்து ஹைட்ரோ கார்பன்களாக மாறுது. அதாவது நாம் தேடுற கச்சா எண்ணெய் உருவாகுது. இந்த பாறை இடுக்குகளில் தேங்கும் எண்ணெயை தான் இன்றைக்கி நாம் துளையிட்டு எடுக்கிறோம். இயற்கை பல கோடி ஆண்டுகளாக செஞ்ச இந்த சமையலை இன்றைக்கி நாம் எரிபொருளாகவும் பிளாஸ்டிக்காகவும் மருந்துகளாகவும் பயன்படுத்துகிறோம். அதனால தான் இதை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இவ்வளவு காலம் எடுத்து உருவான இந்த வளத்தை நாம் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் தானே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம்.